வணக்கம். BMC நியூஸ் லைவ் அதை வழங்குவோர் அல்-ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பஹ்ரைன் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் பஹ்ரைன் EDB கடந்த 3 ஆண்டுகளில் 2022-24 நிதி சேவைகள், தகவல் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட நிறுவனங்களிடமிருந்து $250 மில்லியன் மேல் முதலீட்டை ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த மைல்கல் சாதனை ஒரு மூலோபாய முதலீட்டு இடமாக பஹ்ரைனின் வளர்ந்து வரும் ஈர்ப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மற்றும் பஹ்ரைனுக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதை எடுத்துக்காட்டுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹ்ரைன் ராஜ்யம் அரசாங்கத்திற்கும் ஹங்கேரி அரசாங்கத்திற்கும் இடையிலான முதலீடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பாதுகாத்தல் ஒப்பந்தம் இன்று திங்கட்கிழமை 7 ஜூலை 2025 என்று நேற்று அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் பஹ்ரைன் மற்றும் ஹங்கேரி இடையே குறிப்பாக நீதி, பொருளாதார மற்றும் முதலீட்டு துறைகளில் வலுவான மற்றும் விரிவடையும் இருதரப்பு உறவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சரும் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் உலகளாவிய சகவாழ்வு மற்றும் சகிப்புத்தன்மை மையத்தின் அறங்காவலர் குழுவின் தலைவருமான டாக்டர் ஷேக் அப்துல்லா பின் அஹ்மத் அல் கலீஃபா பஹ்ரைன் ராஜ்யத்தை ஒரு தனித்துவமான நாகரிக மாதிரியாக பாராட்டினார். மத மற்றும் பிரிவினைவாத சுதந்திரங்களுக்கான பஹ்ரைனின் மரியாதை மற்றும் மனித சகவாழ்வு மற்றும் தேசிய ஒற்றுமையின் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதை டாக்டர் ஷேக் அப்துல்லா பின் அஹ்மத் எடுத்துரைத்தார். செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். இளைஞர் மற்றும் விளையாட்டுக்கான உச்ச கவுன்சிலின் SCYS-இன் முதல் துணைத் தலைவரும் பொது விளையாட்டு ஆணையத்தின் GSA-வின் தலைவரும் பஹ்ரைன் ஒலிம்பிக் கமிட்டி BOC-யின் தலைவருமான ஷேக் காலித் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் தலைமையில் பஹ்ரைன் நீச்சல் சங்கம் ஜூலை 14 அன்று எக்ஸிபிஷன் வேர்ல்ட் பஹ்ரைனில் அதன் பொன் விழா கொண்டாட்டத்தை நடத்தும் மற்றும் இது நிறுவப்பட்டதிலிருந்து 50 ஆண்டுகளை குறிக்கிறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் பாதுகாப்பு படை BDF-இன் தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஷேக் கலீஃபா பின் அஹ்மத் அல் கலீஃபா மூத்த BDF அதிகாரிகளை சந்தித்தார். பாதுகாப்பு விவகார அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல்லா பின் ஹுசைன் அல் நைமி, BDF-இன் தலைமை பணியாளர் லெப்டினன்ட் ஜெனரல் தியா பின் சக்கர் அல் நைமி மற்றும் BDF பொது கட்டளையின் நிதி மற்றும் தொழில்நுட்ப விவகாரங்களுக்கான ஆலோசகர் ஷேக் முகமது பின் கலீஃபா அல் கலீஃபா ஆகியோர் கலந்து கொண்டனர். BDF-இன் தற்போதைய வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கல் முயற்சிகள் குறித்து தலைமை தளபதிக்கு விளக்கப்பட்டது.
சொத்து மீட்பு மற்றும் பறிமுதல் உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கான கோரிக்கைகள் குறித்த வழிகாட்டுதல் கையேட்டை அங்கீகரித்து 2025 ஆண்டின் தீர்மானத்தை 47 அட்டர்னி ஜெனரல் அலி பின் ஃபதல் அல் புவைனன் வெளியிட்டுள்ளார். தேசிய அதிகாரிகளால் கோரப்பட்டாலும் அல்லது வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்டாலும் சொத்துக்கள் மற்றும் குற்றத்தின் வருமானத்தை மீட்டெடுப்பதற்கான நடைமுறைகளை இந்த கையேடு விவரிக்கிறது. பஹ்ரைன் நீதிமன்றங்கள் அல்லது வெளிநாட்டு நீதித்துறை அமைப்புகளால் பிறப்பிக்கப்பட்ட பறிமுதல் உத்தரவுகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையும் இது கோடிட்டு காட்டுகிறது. மேலும் இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதில் தொடர்புடைய பஹ்ரைன் நிறுவனங்களின் பங்குகளை வரையறுக்கிறது. இது தேசிய சட்டங்கள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களின் கீழ் பஹ்ரைனின் உறுதிமொழிகளுடன் ஒத்துப்போகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். குறைந்தது 96 பேர் உயிரிழந்த பேரழிவில் இருந்து காணாமல் போன டசன் கணக்கானவர்களில் உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கைகள் மங்கிவிட்ட நிலையில் சேற்று நதிக்கரைகள் வழியாக தேடுதல் குழுக்கள் திங்கட்கிழமை அன்று விரைந்து சென்று மத்திய டெக்சஸில் விமானங்களை பறக்கவிட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 96 பேர் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். அதிகாலையில் பெய்த மழை குவாட்டலா லூப் நதியை ஒரு கொந்தளிப்பான கொலையாளி நீரோடையாக மாற்றியுள்ளது என்று 3 நாட்களுக்கு பிறகு திடீர் வெள்ளத்தால் பேரழிவிற்குள்ளான கிறிஸ்துவ பெண்கள் கோடைக்கால முகாம் 27 முகாம் பணியாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் உயிரிழந்தங்களில் அடங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பருவமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட மலை ஆறு நேபாளத்தை சீனாவுடன் இணைக்கும் பிரதான பாலத்தை அடித்து சென்றுள்ளது. மேலும் 18 பேர் செவ்வாய்க்கிழமை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் நேபாள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் சேதத்தை மதிப்பிட்டு காணாமல் போனவர்களை தேடி மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 95 மீட்பு பணியாளர்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் இருப்பதாகவும் மேலும் பலர் மீட்பு பணிகளில் இணைவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷினா சுல்தானா. நன்றி.